வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான முன்மொழியப்பட்ட வேதன உயர்வு தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் பெருந்தோட்ட நிறுவன பிரதிநிதிகளுக்கிடையே கலந்துரையாடல். மாகாண சபை தேர்தலும் நடத்தப்பட வேண்டும் என்பது மனித உரிமை ஆணைக்குழு முன்வைத்துள்ள முக்கிய நிபந்தனைகளில் ஒன்று. நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் தெரிவிப்பு. பிமல் ரத்நாயக்கவிடமிருந்து துறைமுக அமைச்சு நீக்கப்பட்டமைதான் ஜனாதிபதி கூறிய போதைப்பொருள் நாட்டுக்குள் வருவதை தடுப்பதற்கான முக்கிய நடவடிக்கையா என்று பொதுஜன பெரமுன கேள்வி. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு சொந்தமான கதிர்காமம் மெனிக் ஆற்றின் அருகே அமைந்திருந்த வீடு அரசாங்கத்தால் பறிமுதல். தொடர்வது விரிவான செய்திகள். மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான முன்மொழியப்பட்ட வேதன உயர்வு தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையே ஜனாதிபதி அலுவலகத்தில் முக்கியமான கலந்துரையாடல் நடைபெற்றது. சமீபத்தில் அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேதன உயர்வுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த ஊதியத்தை உயர்த்துவதற்கான யோசனை குறித்து பெருந்தோட்ட தொழிலாளர்கள் கண்ணியமான வாழ்க்கையினை நடத்தக்கூடிய புதிய ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க வலியுறுத்தினார். மேலும் இந்த வேதன உயர்வை நடைமுறைப்படுத்துவதற்கான நடைமுறை வழிமுறைகள் குறித்து தோட்ட நிறுவன பிரதிநிதிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அதேவேளை தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் பெருந்தோட்டத்துறையின் நிலைமை குறித்து நிறுவன பிரதிநிதிகள் ஜனாதிபதிக்கு விரிவான விளக்கம் அளித்தனர். இதன்போது பெருந்தோட்டத்துறையின் நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சிக்காக அரசாங்கம் கடைபிடிக்கும் கொள்கைகள் குறித்தும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். மேலும் இந்த துறையை மேம்படுத்த அரசாங்கம் அதிகபட்ச பங்களிப்பை வழங்கும் என்றும் உறுதியளித்தார். இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்தமைக்கு நன்றியை தெரிவித்த தோட்ட பிரதிநிதிகள் துறையின் முன்னேற்றத்திற்கான தங்கள் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளையும் ஜனாதிபதியிடம் முன்வைத்தனர். இந்த கலந்துரையாடலில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த வித்யாரட்ன, தொழில் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாசிங்க உள்ளிட்ட அமைச்சர்கள், அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் தொழில்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். அத்துடன் முதலாளிமார் சம்மேளனம் மற்றும் பல முன்னணி தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றார்கள். இதேவேளை அண்மையில் பண்டாரவளையில் நடைபெற்ற பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வீட்டுரிமை பத்திரம் வழங்கும் நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி இந்த வருட இறுதிக்குள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் நாளாந்த அடிப்படை ஊதியம் வழங்கப்படும் என்று உறுதியளித்திருந்தார். மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு முன்வைத்த முக்கிய நிபந்தனைகளில் ஒன்றாகும். எனவே இனி அரசாங்கத்தால் அதை காலம் தாழ்த்த முடியாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் தெரிவித்தார். நவம்பரில் முன்வைக்கப்பட இருக்கும் வரவு செலவு திட்டம் தேர்தலை முன்னிட்டு அழகிய வார்த்தைகளால் அலங்கரிக்கப்பட்டு ஒரு அரசியல் ஆவணமாகவே இருக்கும் என்று கூறினார். மரிக்கார் மேலும் கூறுகையில், கடந்த ஆட்சி காலங்களில் அமைச்சரவை மாற்றங்கள் ஏற்பட்ட போது யாரை மாற்றினாலும் மாற்றம் ஏதுமில்லை என்று ஜேவிபி விமர்சித்தது போல் அதே நிலைமை இன்றைய அரசாங்கத்திலும் நிலவுகின்றது. அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுக்கு வழங்கப்பட்டிருந்த 4 அமைச்சுக்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய வேலை திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த 36.6 பில்லியன் ரூபாய் நிதி பயன்படுத்தப்படாமையினால் அடுத்த ஆண்டுக்கான கடன் மீள செலுத்துதலுக்காக மாற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இயலாமை வெளிப்பட்ட நிலையில் பொறுப்பற்ற நிர்வாகத்தால் நாட்டின் வறுமை நிலை 33%இலிருந்து 47% வரை உயர்ந்துள்ளதாகவும் மீள செலுத்த வேண்டிய வெளிநாட்டு கடன் 93 பில்லியன் டாலரிலிருந்து தற்போது 105 பில்லியன் டாலர் வரை அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அமைச்சரவையில் 25 அமைச்சர்கள் மற்றும் 25 பிரதி அமைச்சர்கள் மட்டுமே நியமிக்கப்படுவர் என்று அரசாங்கம் தெரிவித்திருந்தாலும் இப்போது அந்த வரம்பை கடந்து தமக்கு விருப்பமான நியமனங்களை வழங்கி வருகின்றனர் என்றும் மரிக்கார் குற்றம் சாட்டினார். கடந்த ஆட்சி காலங்களில் இவர்களை ஆர்ப்பாட்டங்களின் மூலம் கைவிட்ட அபிவிருத்தி திட்டங்களை இன்று பல மில்லியன் டாலர் நஷ்டத்துடன் மீண்டும் தாங்களே தொடங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். வரவிருக்கும் பட்ஜெட்டில் மக்களுக்கான உண்மையான நிவாரணங்கள் இடம்பெறாது எனவும் வரி அதிகரிக்கப்பட மாட்டாது எனவும் சொல்லும் அரசாங்கம் அதே நேரத்தில் வரி அல்லது கட்டண குறைப்பை செய்வார்களா என்பது சந்தேகமே என்றும் அவர் வினவினார். மக்கள் எதிர்பார்த்த மாற்றங்களை இந்த வரவு செலவு திட்டத்தில் நிறைவேற்றாவிட்டால் அதற்கான சரியான பதிலை மக்கள் தேர்தலில் வழங்குவார்கள் என்றும் எஸ்.எம். மரிக்கார் எச்சரித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அனுர்குமார திசாநாயக்க தலைமையில் போதைப்பொருள் நாட்டுக்குள் வருவதை தடுப்பதற்கான முக்கிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பதுளையில் தெரிவித்தார். பத்திரமுலையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலே திங்கட்கிழமை கருத்து தெரிவிக்கும் போது அவர், கடந்த வாரம் இடம்பெற்ற அமைச்சரவை மாற்றம் ஒரு முக்கிய விடயம். பிமல் ரத்நாயக்கவிடமிருந்து துறைமுக அமைச்சு நீக்கப்பட்டவைதான் இதற்கான முதல் படியா என்று கேள்வி எழுப்பினார். கடந்த ஆட்சி காலங்களில் அமைச்சரவை மாற்றங்களை செய்த போது ஜேவிபி கடும் விமர்சனங்களை முன்வைத்து அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் எண்ணிக்கை குறைவாகவே இருக்க வேண்டும் என்று கூறியதை இப்போது அதே நிலைமையில் அரசு மீறி புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களை நியமித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். முன்னொரு போதும் இல்லாத அளவுக்கு தற்போது நாட்டின் போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்துள்ளது. இதற்கு காரணமாகும் அரசாங்கத்தின் செயல்பாடற்ற தன்மை என்று அவர் தெரிவித்தார்.
மேலும் 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவம் நாட்டின் வரலாற்றில் மிகப்பெரிய மோசடியாகும் என்றும் அவர் எச்சரித்தார். இவற்றைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் தொடர்பான முக்கிய விவகாரங்களை முன்வைத்திருந்தார். அதேபோல் குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிலும் முறைப்பாடு செய்திருந்தாலும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மிக ஆபத்தான மோசடி குறித்து விசாரணை செய்யாத காவல்துறை அமைச்சர்களுக்கு எதிரான அவதூறுகள் குறித்து நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்து வருகின்றது. போலீசார் தங்கள் கடமைகள் மற்றும் பொறுப்புகளை மறந்துவிட்டார்கள் என்றும் விமர்சித்துள்ளார். இத்தகைய சூழலில் போலீஸ் மா அதிபர் இன்னொரு பூஜித் ஜெயசுந்தரமாக மாற முயற்சிக்க வேண்டாம். அவரை போன்றோர் சிறையில் துன்பப்படும் நிலைமையினை மீண்டும் காண விரும்பவில்லை என்றும் சாகர காரியவசம் குறிப்பிட்டார். 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவிலும் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிலும் தொடர்ந்து முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆனால் இதுவரை எந்த வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. எதிர்காலத்தில் இதற்கான விசாரணைகளை விரைவில் முன்னெடுக்க வேண்டியது அவசியம் என்று பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு சொந்தமான கதிர்காமம் மெனிக் ஆற்றின் அருகே அமைந்திருந்த வீடு நீதிமன்ற உத்தரவின்படி அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமாக கையகப்படுத்தப்பட்டுள்ளது. மொனராகலை மாவட்ட நீர்ப்பாசன திணைக்கள இயக்குனர் அப்துல் ஜாஃபர் தலைமையிலே அந்த வீடு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுகள் கொண்டுவரப்பட்டது. நீதிமன்ற வழிகாட்டுதலின் பேரில் குறித்த சொத்து நீர்ப்பாசனத்துறையின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த வீடு கோட்டாபய ராஜபக்ச அவர்களின் தனிப்பட்ட சொத்தாக கருதப்பட்டிருந்தது. ஆனால் சமீபத்தில் நடைபெற்ற சட்ட நடவடிக்கைகளின் முடிவில் அது அரசு சொத்தாக மாற்றப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் தீர்மானித்தது. மொனராகல நீர்ப்பாசன இயக்குனர் அப்துல் ஜாஃபர் ஊடகங்களிடம் தெரிவித்ததாவது, இந்த கட்டடம் இனி அரசு சேவையில் உள்ள உயர் அதிகாரிகள் மற்றும் பொது அதிகாரிகளுக்கான தங்குமிட வசதிகளுக்காக பயன்படுத்தப்படும். தற்போதைய தேவைகளுக்கு ஏற்ப கட்டட பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். இந்த நடவடிக்கை முன்னாள் ஆட்சியாளர்களின் சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகள் முன்னேறி வரும் நிலையில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் நிலப்பிரிவு மற்றும் நீர்ப்பாசனத்துறை இணைந்து மேற்கொண்ட இந்த சொத்து கையகப்படுத்த நடவடிக்கைக்கு பாதுகாப்பு அம்சங்களும் பலப்படுத்தப்பட்டிருந்ததாக அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர். பிரான்ஸ் தூதுவர் ரெமி லெம்பர்ட் திங்கட்கிழமை மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுடன் சந்தித்து உரையாடியிருந்தார். இந்த சந்திப்பை தூதுவர் அலுவலகத்தின் உதவி செயற்பாட்டு பிரதானி மற்றும் ஊடக உத்தியோகத்தர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். சந்திப்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதல் ஆண்டு செயல்பாடுகள் தொடர்பாக பிரான்ஸ் தூதுவர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். குறிப்பாக இலங்கையிலும் பிரான்சிலும் நிலவிய ராஜதந்திர உறவுகளை எதிர்காலத்தில் மேலும் பலப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தேர்தலுக்கு பிறகு வன்முறைகள் இல்லாமல் உறுதி செய்யப்படுவதற்காகவும் அவர் பாராட்டினார். தூதுவர் ரெமி லெம்பர்ட் ஊழல் மோசடி தடுப்பு மற்றும் தேசிய ஒற்றுமை கட்டியெழுப்பல் முயற்சிகளை பாராட்டி பெண்களின் உரிமைகள், கடல்வள பாதுகாப்பு மற்றும் முகாமைத்துவத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா 2026ஆம் ஆண்டுக்குள் பொருளாதாரத்தை வலிமைப்படுத்தும் மற்றும் நிலையான முன்னேற்றத்தை உறுதி செய்யும் நோக்கத்துடன் தாங்கள் செயல்படுவதாகவும் ஊழல் தடுப்பு மற்றும் நிதி வீண்விரயம் குறைப்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டினார். சந்திப்பின் முடிவில் இலங்கையுடன் பிரான்ஸ் நீண்டகால நட்புறவை மேம்படுத்தி பொருளாதார அபிவிருத்தி திட்டங்களால் பிரான்சின் முதலீட்டாளர்களை ஊக்குவிப்பது குறித்தும் உடன்பாடு எட்டப்பட்டது. தூதுவர் ரெமி லெம்பர்ட் எதிர்காலத்தில் அரசு தலைவர்கள் பிரான்சில் உத்தியோகபூர்வ விஜயம் செய்ய வேண்டும் எனவும் இரு நாடுகளும் தொடர்பிலும் எந்த ஒரு திரைமறைவு நிகழ்ச்சியும் நிகழக்கூடாது என்றும் வலியுறுத்தினார்.